உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். A4 ஷீட்டோட கையில் வந்தவொடனே விஜய் கட்சி மாதிரி நினச்சிடாதீங்க. இது வேறு விஷயம். என்னென்னா, இந்த தேர்தலுங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 20 நாளில் நடக்க போகுது. இந்த தேர்தலில் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த 50 வருஷம் நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகிற தேர்தல். அவ்வளோ முக்கியமான தேர்தலில் 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே 4 முனை போட்டிலாம் கிடையாது. இங்கே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று திருட்டு திராவிட பயலுக, இன்னொன்று நேர்மையான தமிழ் தேசியவாதிங்க. இந்த 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி. இதில் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரியலூர் மாவட்டம், இந்த பெரம்பலூர் மாவட்டம், இதெல்லாம் இயல்பாக செய்தியிலேயே சொல்கிறது ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு. ஏங்க பின்தங்கிய மாவட்டம்? ஏன்னா இந்த 2 மாவட்டத்துலேயும் எந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைலாம் எதுவுமே கிடையாது. இங்கே வேலை வாய்ப்புக்கு எந்த வழியும் கிடையாது. ஒன்று தான், இந்த மாவட்டத்தில் விவசாயம் மட்டும்தான் பண்ண முடியும். விவசாயம் பண்ணால் அப்போ பின்தங்கி தான் இருக்கணும். ஏன்னா விவசாயியெல்லாம் இங்கே வாழக்கூடிய சூழலே இல்லை. விவசாயம் பண்ணால் கடனில் தான் முடியும். விவசாயி வீட்டு பசங்கள்லாம் நடுத்தருவில் தான் நிற்கணும், கடன் வாங்கி தான் படிக்கணும். அப்படிங்கிற சூழல் தான் இந்த 50-60 வருஷ திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்க சூழல். இப்போ இந்த மாவட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாவட்டத்துடைய திமுக மாவட்ட கழக செயலாளர், குன்னம் சட்டமன்ற தொகுதியுடைய MLA, முக்கியமாக இப்போ 2 இதில் தமிழ்நாட்டிலே 2 துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் சிவசங்கர் அவர்கள். இப்போ அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு இந்த 2 மாவட்டத்தில் நான் ஒரு வெளிப்படையாக ஒரு சவால் விடுறேன். அவர் இந்த அடுத்த இப்போ 20 நாள் பணத்தை தூக்கிக்கிட்டு பணம் கொடுக்க வீடு வீடாக அவங்க ஆளுங்களை அமுச்சு விடுவார். அப்போ அந்த பணத்தை கொடுக்க ஊருக்கு வாக்கு சேகரிக்கிறேன் அப்படின்னு போவார். அவருக்கு நான் ஒரே ஒரு சவால் விடுறேன். உங்களுக்கு நேர்மை, துணிச்சல் ஏதாவது ஒன்று இருக்குது, நீங்கள் நல்லாட்சி தான் கொடுத்தீங்க, இந்த குன்னந்தொகுதியிலலாம் நீங்கள் உண்மையிலேயே நல்லாட்சியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தெருவுக்கு வீடாக போனீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? மக்கள் அடித்து விரட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்காங்க. இன்னமும் நீங்கள் இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக கடந்த 1 வாரமாக செந்துர ஒன்றியத்தில் நான் பரப்புரையில் இருக்கேன். வீடாக போயிட்டுருக்கோம். அங்கே மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஆனால் என்ன பாவம், எங்கள் மக்களுக்கு யாருக்கிட்ட கொந்தளிக்கிறதுன்னு தெரில. இது வரைக்கும் அதிகாரத்திலே வராமல் இந்த திருட்டு பயல்களுடைய ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டுகிட்டு வரணும், அவங்களிருந்து ஒரு மாற்றம் உருவாக்கணும்னு போகிற நம்மக்கிட்ட இங்கே ரோடு போட்டு 20 வருஷம் ஆகுது. நீங்கள்லாம் எதுக்கு ஓட்டு கேட்டு வரீங்க? இங்கே எங்களுக்கு தண்ணி வர மாட்டேங்குது, நீங்கள்லாம் எதுக்கு ஓட்டு கேட்டு வரீங்க? இங்கே எங்களுக்கு பஸ்ஸு வர மாட்டேங்குது, நீங்கள் எதுக்கு ஓட்டு கேட்டு வரீங்கன்னு வீடுக்கு தெருவில் எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் நம்மளை பார்த்து கேட்குறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ அண்ணன் அமைச்சர் சிவசங்கருக்கு நான் சவால் விடுறேன். உங்களுக்கு துணிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் வீடுக்கு போங்க. இந்த ஊரில் உங்கள் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு அப்படியே ஊருக்கு நின்று பேசிட்டு போகக்கூடாது. முடிஞ்சால் நீங்கள் வீடு போங்க. அப்போ தெரியும் நீங்கள் நல்லாட்சியாக கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு. உண்மையிலேயே நீங்கள் நல்லாட்சியாக கொடுத்தீங்கன்னா எதுக்குண்ணே அண்டா கொடுக்குறீங்க? அவர் போக்குவரத்து துறை அமைச்சர் இல்லை, அண்டா அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அதை வேற வெளிப்படையாக கொடுத்தா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல. அதனால் நம்ம சேகுவேரா சின்ன தத்தி அண்ணன் உதய ஸ்டாலின் இருக்கார்ல, அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு கொடுக்குறாராம். பிறந்தநாள் எப்போ தெரியுங்களா? நவம்பர் 27. அண்டா கொடுக்கறது எப்போ தெரியுங்களா? பிப்ரவரி 17. கிட்டத்தட்ட 100 நாள் கழிச்சு ஒரு பிறந்த நாளுக்கு தராங்கங்க. கேட்டால் அவர் பிறந்த நாளை முன்னிட்டு கொடுத்தாராம். ஏன்னா இதுதான் இவங்களோட திராவிடத்தனம் அப்படிங்கிறது, இந்த திருட்டு திராவிடத்தனம். ஏன்னா எந்த வருஷமும் பொங்கலுக்கு காசு தர மாட்டாங்க, இந்த வருஷம் தருவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு. எந்த வருஷமும் இந்த கோடை காலம்லாம் எந்த வருஷமும் வெயிலெலாம் அடிக்காதுங்க, எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் வெயில் அடிக்கும். அதனால தான் இந்த வருஷம் கோடை கால நிதியோடு சேர்த்து 2000 ரூபா சேர்த்து தருவாங்க. அதுபோல் லேப்டாப் தருவாங்க. லேப்டாப் யாருக்கு தருவாங்க? ஒரு 12வது முடித்த பசங்க கற்றுக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ்லாம் எல்லா பசங்களும் போவாங்க, கற்றுக்குங்கப்பான்னு சொல்லி லேப்டாப் தர்றது ஒரு நியாயம். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவனுக்கு புதுசாக தர்றது ஏன் தெரியல? ஏன்னா 12வது முடித்த பையனுக்கு ஓட்டு கிடையாது. அவன் அப்போ தான் 17 வயசில் இருப்பான். அப்போ நம்ம கொடுக்கறது முக்கியம் இல்லை, ஓட்டா இல்லையா. அவங்க பார்வையில் நம்ம ஒரு ஆடு மாடாக தான் நம்மளை பார்க்கறது. இது ஒரு ஓட்டு. ஆடு மாடுக்கு ஓட்டு இருந்ததுன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, அதை பிடிச்சிட்டு ஓடுவாங்க. அந்த நிலைமையில தான் அவங்க மனுஷங்களையே பார்க்குறாங்க. அப்படி தான் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பார்க்குறாங்க. இந்த தொகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் குன்னந்தொகுதியில் அவர் செஞ்சு தரலை.
குறிப்பாக இப்போ நியூஸ் தமிழ் 24x7 ஒன்று பெரம்பலூரில் நடத்தினாங்க. அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் போகிறேன். அதில் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கலந்துக்கிறதா இருக்குது, ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர்லாம் கலந்துக்கிறதா இருக்குது. கடைசி 6:45 நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். 6:45 வரைக்கும் நம்மகிட்ட சொல்கிறாங்க அமைச்சர் வந்துக்கிட்டு இருக்காருன்னு. நானும் இந்த விஜய் கட்சி A4 ஷீட் மாதிரி இதை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். சரி அமைச்சர் வரட்டும்னு. கடைசியில் பார்த்தா அமைச்சர் வரல, பெரம்பலூர் தொகுதி எம்எல்ஏ அனுப்பிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், நம்ம போனால் என்ன கேட்பான், நம்ம அங்கே என்ன பதில் சொல்லாமல் திருன்னு முழிப்போம், அமைச்சராக இருந்து அசிங்கப்பட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்போ இந்த A4 ஷீட் என்ன தெரியும்ல, இந்த A4 ஷீட் வந்து செந்துறை ஒன்றியத்தில் உடையாங்குடிக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த உடையாங்குடிக்காட்டில் இது வந்து சிபிஎஸ்சி புக்கில் வந்திருக்க ஒரு பக்கம், பேஜ் நம்பர் 179. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கங்க. அதில் வந்து காட்டுக்கோயில்கள் அப்படிங்கிற தலைப்பில் பெருமை மிகு, அதாவது ஒரு கோயில் இருக்கும், அதை சுற்றி பயங்கர காடு இருக்கும், ஒரு பசுமையாக இருக்கும், ஒரு நிம்மதியாக சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. அதில் 4 தான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம அரியலூர் மாவட்டம் செந்துறையை சேர்ந்த உடையாங்குடிக்காடுல இருக்கிற அந்த கோவில் ஃபோட்டோ இருக்குது. அந்த கோவில் வந்து எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்துச்சு. கோயிலே தெரியாது, ஃபுல்லாக மரம், அவ்வளோ பசுமையாக அதுக்கு நடுவில் இருந்தது அந்த கோயில். அது இப்போ எப்படி தெரியுமில்ல இருக்கு, இந்த இப்படி இருக்கு. இந்த பெருமை யாருக்கு போகும்னா நம்ம அண்டா அமைச்சர் அண்ணன் சிவசங்கருக்கு தான் போகும். ஏன்னா அதை விட கொடுமை இங்கே என்ன வந்திருக்கு தெரியும்ல, நீதிமன்றம். இப்போ அந்த நீதிமன்றம் கட்டுறேன்னு சொல்லிட்டு செந்துறையில் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு, நீதிமன்றம் கொண்டு வரேன்னு. அதுக்காக தேர்தல் வரவும் அவசரமாக நீதிமன்றத்தை கட்டிடுவோன்னு சொல்லி அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் கற்களெல்லாம் இடித்து தள்ளிட்டு அந்த மொத்த மரங்களையும் அழிச்சிட்டு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடத்தெல்லாம் அழிச்சிட்டு இந்த நீதிமன்றம் கட்டுறேன்னு சொல்லி பல கோடி போட்டு உருவாக்கிட்டாரு. நீதிமன்றம் கட்டி முடிக்கல, அதுக்குள்ளே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றம் கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றமே ஸ்டே கொடுத்துருச்சு. இப்போ அது வந்து கோர்ட்டில் அந்த கேஸ் ஆனாலும் அதை மீறி அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு. இதில் கொடுமை என்னன்னா, அது வந்து இதில் அமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அமைச்சர் தான் அடிக்கல் நாட்டினார். இந்த அளவு, அதுவும் அந்த கோயில் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதையே அந்த மக்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து வேண்டாம், அது வந்து ஒரு தனிநபர் கொடுத்ததுன்னு. இதில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இப்படி அரசு இப்போ பல கோடி போட்டு அங்கே வேலை நடந்து பாதியில் நிற்கிது. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? யார் வீட்டு காசு? நீங்கள் அண்டா கொடுத்த காசில் அண்டா கொடுக்கறதுக்கு பதிலாக அதை கட்டியிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, அது அமைச்சர் காசுன்னு போயிடலாம். நீங்கள் ஏதாவது திருடின காசில், போக்குவரத்து துறையில் ஆட்டையை போட்ட காசில் நீங்கள் நீதிமன்றம் கட்டுறேன்னு வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. எங்கள் வரி பணத்தில் நீங்கள் இப்போ பல கோடியை செலவு பண்ணி அது நிறுத்தப்பட்டுச்சு, இதுக்கு யார் பொறுப்பு? அண்டா அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் தான் பொறுப்பு. இப்படிப்பட்ட எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைச்சர்ன்ற பேரில் இருக்கக்கூடியவங்க தான் இன்றைக்கி திமுகவில் அமைச்சராக இருக்கவங்க. அவங்களுக்கா நீங்கள் திருப்பி வாக்கு செலுத்த போகிறீங்க? இன்னொன்று, இப்போ இந்த மாவட்டத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க சிமெண்ட் ஃபேக்ட்ரி, முழுக்க பெரம்பலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க கல்குவாரி, இங்கே சுண்ணாம்பு கல் சுரங்கம், இதெல்லாம் யாருங்க கட்டுப்படுத்துறது? கட்டுப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அதுலேருந்து தான் கமிஷனே போகுது, அவங்க கட்சியே அதில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி நாங்கள் சொல்கிறோம், ஒருவேளை அரியலூரில் என்னுடைய சகோதரன் புகழேந்தி ஜெயித்தாலும் சரி, பெரம்பலூர் மாவட்டத்தில் எங்கள் அக்கா சுகன்யா, நான் யார் ஜெயித்தாலும் சரி, கண்டிப்பாக சொல்கிறோம், ஜெயிச்ச அடுத்த செகண்டு இனிமேல் எந்த ஒரு புதிய கல்குவாரி சுரங்கம் எதுக்குமே அனுமதி கிடையாது. இதை நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் அறிவிக்கிறேன். அதுபோல் ஏற்கனவே இருக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல் சுரங்கம், இதனால் மக்களுக்கு இல்லை அங்கே விவசாய நிலத்துக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதனுடைய உரிமமும் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல் இந்த நாம் தமிழர் கட்சி வந்து வென்றா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்று தான், இங்கே மக்களுக்கு எங்கள் கட்சியில் சொல்கிற மாதிரி இந்த 1000 ரூபா தரேன், நீ 1000 தரியா, நான் 2000 போடியா, அப்போ தான் நமக்கு ஓட்டு வரும். இன்னொருத்தர் புதுசாக நீ 2500 போடு அப்படின்னா தான் நமக்கு ஓட்டு வரும் அப்படின்னு மக்களை ஏமாற்றி வாக்கை வாங்கி திருடி திங்கிறதுக்கு அலைகிற இந்த திராவிட கட்சிகளுக்கும் திராவிடம் சார்ந்த கட்சிகளுக்கும் மத்தியில் தமிழ் தேசியம் மட்டும்தான் வெளிப்படையாக சொல்லுது, கல்வி, தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம், தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம் அப்படின்னு சொல்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இங்கே ஒரு மனிதர் வந்து நான் வெளிப்படையாக அந்த அரசியலெல்லாம் விட்டுருவோம், இங்கே நம்ம வாழ்கிறது
நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் அவங்களுடைய மருத்துவ செலவு ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து முக்கியமாக சம்பாதிக்க நினைக்கிறதே. மீதி எல்லாம் அடுத்தபட்சம். இந்த அவசர தேவைகளை தீர்த்தரணும் அப்படின்ட்டு தான் முக்கியமாக தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டில் பாரு, அவங்கெல்லாம் அந்த ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிது, நம்ம பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதா அப்படின்ற எண்ணம். அப்போ அந்த எண்ணம் ஏன் அப்படி இருக்குன்னா, ஏன்னா அரசாங்க ஸ்கூல்லாம் அந்தளவு தரமாக இல்லை. அப்போ அதை தான் அண்ணன் சீமான் சொல்கிறாரு, முதலமைச்சராகவே இருந்தாலும் அவங்க புள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணுங்கிறாரு. முதலமைச்சராகவே இருந்தாலும் அவர் போய் அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும், அங்கே தான் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தானாக தரம் உயர்ந்துடும். இப்போ அமைச்சர் சிவசங்கரை போய் அவர் பசங்களை அரசு மருத்துவமனையில் ஏதாவது ஒன்றில் சேர சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே மெடிக்கல் காலேஜ் இருக்குது, போய் சேர சொல்லுங்கள். அவருக்கு தெரியும் மெடிக்கல் காலேஜ் என்ன நிலமையில் இருக்குது, அங்கே போய் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்படியாக தான் இந்த ஆட்சி இருக்குது. அதை தாண்டி இந்த அரியலூர் மாவட்டத்தில் என்னைக்கும் எதை வேணால் மறந்துடலாம், நீட்டுங்கிற வார்த்தையை மட்டும் மறக்கவே கூடாது. குறிப்பாக இந்த சேப்பாக்க சேகுவேரா உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, இந்த ரகசியம் தெரியும் சொன்னார்ல, அரியலூருக்கு ஒருவேளை அவர் இந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ண வந்தால், அரியலூரில் மானத்தமிழர்கள் இருந்தீங்கன்னா, இல்லை திமுகவில் உண்மையிலேயே சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்கன்னா நீ கேளு, நீட்டு ரகசியம் தான் என்ன. 21 தமிழ்நாடு ஃபுல்லாக உருட்டினியே நீட் ரகசியம்னு. இதில் வெக்கம், மானம், சூடு, சொரணை இது இருந்ததுன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த நீட் ரகசியம் அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன், உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது உனக்கு இருக்கா? எனக்கு தெரியும் உங்கள் குடும்பத்துக்கே கிடையாதுன்னு, இருந்தாலும் கேட்குறேன், உங்களுக்கு இருக்கா? இருந்ததுன்னா அந்த ரகசியத்தை சொல்லுங்கள். இந்த தேர்தலில் நீ முடிஞ்சா இந்த தேர்தலில் நீ பரப்புரையில் சொல்லு, நீட் ரகசியம்னு சொல்லு. போன தேர்தல் ஃபுல்லாக சொன்னல, உனக்கு தில்லு திராணி இருந்ததுன்னா இந்த தேர்தலில் சொல்லு, இந்த தேர்தல் பரப்புரையில் சொல்லு, நீட் ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லு. அப்போ மக்களை 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, ஆட்சியே முடிஞ்சிருச்சு, அடுத்த தேர்தலே வந்துருச்சு. எங்கே அனிதாவுக்கான நீதி? அதெல்லாம் நீதியாக போயாந்தாண்டா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் அவங்க. இப்படி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி தொடர்ச்சியாக அவங்களோட வாக்கை பெற்று அவன் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். இங்கே கொள்கைலாம் கிடையாதுங்க. இங்கே 2 பேருக்கு தான் முன்ன போட்டின்னு சொன்ன மாதிரி, திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் பணத்துக்கும் உண்மையாக போராடுறவங்களுக்கும் தான் போட்டி. அவன் பணத்தை மட்டும் நம்பி தான் இருக்கிறான். இங்கே வந்து உண்மை போய் சேர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகலாம், ஆனால் கண்டிப்பாக போய் சேரும், ஒரு நாள் மாறும். அந்த மாற்றத்தை நம்பி தான் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். அதுபோல் இந்த அமைச்சர் சிவசங்கர் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஓட்டுறது அப்படி தான். தமிழ்நாட்டில் ஏங்க பேருந்தெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டலைன்னா அறிவுபூர்வமாக ஒரு பதில் சொன்னார், எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுங்களா பதில்? அதுதான் தமிழில் இருக்குல்ல. நம்ம என்ன கேட்டோம், தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற பஸ்ஸில் ஏங்க தமிழ்நாடுன்னு ஒட்டணும் அப்படின்னாரு. அப்போ ஸ்கூல்லலாம் ஒட்டுவீங்களா அப்படின்னாரு. அப்போ நம்ம சொன்னோம், ஸ்கூலெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது, பஸ்ஸு பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு வருது, அப்போ போயிட்டு வரதில் ஒட்டலாம்ல. பக்கத்து மாநிலம் போயிட்டு வந்தாலும் அது தமிழில் தானே இருக்குது, போக்குவரத்து கழகம்னு தமிழில் தானே இருக்குது அப்படின்றாப்புல. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், போக்குவரத்து கழகம்னு தமிழில் இருந்தால் அது தமிழ்நாட்டு பஸ்ஸுன்னு அவனே புரிஞ்சுப்பானான். அப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு நீங்கள் உங்கள் ஐயா வந்து எதுக்கு போட்டுக்கிறாரு? முதலமைச்சர்னு போட்டுக்கலாம்ல. இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், இதை எடுத்துரு, பார்த்திபன் காமெடி மாதிரி இதை எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர்னு தமிழ்நாட்டிலே வெறும் முதலமைச்சர்னு எழுதினாலும் அது தமிழில் தானே இருக்குது. இன்னொன்று முதலமைச்சர்னு கூட போட வேண்டியதில்லை. ஏன்னா எதை திறந்தாலும் எதுவுமே போடாதீங்க, ஸ்டாலின் திறந்து வைத்தாருன்னு போடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டு 2021 26 எங்கள் தலையெழுத்து ஸ்டாலின் ஆட்சியில் தான் நாங்கள்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கேடுகட்ட கேவலங்கட்ட திமுக ஆட்சி, அதுக்கு ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருந்தார். எங்கள் தலையெழுத்து அந்த ஆட்சியில் தான் நாங்கள் வாழ்ந்தோன்னு மக்களுக்கே தெரியும். அப்போ அதை போடாமே விட்டுடலாம்ல. பெரிய அறிவுபூர்வமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு ஓட்டுறதுக்கே அவருக்கு அவ்வளோ வலிக்குது அமைச்சருக்கு. அப்படி அந்த துறையில் வந்து நட்டம் இல்லாமல் பார்த்துக்கிறாராம். ஆனால் 40,000 கோடி தான் நட்டம். அவ்வளோ இப்படி வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் இங்கே இருக்கிற நீர்நிலைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஆக்கிரமிப்பில் தான் இருக்கும். இங்கே இருக்கிற ஆறுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன ஆறு ஓடுதுன்னு அமைச்சருக்கே தெரியாது. குன்னந்தொகுதியெல்லாம் 149 கோடியை செலவு பண்ணி ஏப்பம் விட்டுட்டாங்க ஒரு டேமுக்கு. அவங்களுக்கு அது ரொம்ப சாதாரண விஷயம். 1000 கோடி 2000 கோடியை பார்க்குறவங்களுக்கு 149 கோடி சாதாரணமாக இருக்கலாம். 1000த்தையே பெருசாக பார்க்குற நாம் தமிழர் பிள்ளைங்களுக்கு தான், சாதாரண மக்களுக்கு தான் அந்த 149 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியும். 149 கோடியை செலவு பண்ணிவிட்டு ஏப்பம் விட்டுட்டு இன்னும் அந்த டேம் பயன்பாட்டுக்கு வரல. அதை அமைச்சர்கிட்ட கேட்டுருவேணும்னு சொல்லிட்டு தான் அந்த விவாதத்துக்கே அவர் வரல. இப்போ அதை அவங்க கட்சி திமுக எம்எல்ஏ கிட்ட கேட்டதுக்கு, எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, எங்கள் அமைச்சர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, நாளைக்கு காலையில் நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னாரு.
சரியாக 3 நாள் ஆச்சு, இன்னும் ஆதாரம் வரல. இவ்வளோதான் அவங்களோட லட்சணம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கட்சியை வாக்கு செலுத்துறதுக்கு அந்த கட்சியுடைய சித்தாந்தத்தை பார்த்து வாக்கு செலுத்தலாம். அப்படி பார்த்தாலும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும். அதை தாண்டி ஒரு கட்சி அந்த சித்தாந்தத்தை சொல்கிற மக்கள்கிட்ட கடத்துகிற அந்த தலைவருக்காக வாக்கு செலுத்தலாம். அப்படி பார்த்தீங்கன்னாலும் அண்ணன் சீமானுக்கு இணைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது, அவருக்கு தான் வாக்கு செலுத்தணும். அதை தாண்டி அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளருக்காக, ஏன்னா அண்ணன் சீமானே சொல்லலாம், அதை தாண்டி அதை செயல்படுத்த போகிற அந்தந்த மாவட்டத்தில் செயல்படுத்த போகிற வேட்பாளருக்காக வாக்கு செலுத்தலாம். அப்படி இன உணர்வோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் வேட்பாளர்களுக்காகவாவது நீங்கள் கண்டிப்பாக வாக்கு செலுத்தணும். ஏன்னா எதையும் எதிர்பார்க்காம இந்த களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த கட்சி வெற்றி தோல்வி இதெல்லாம் நான் ஒரு வேட்பாளராகவே இருந்தால் சொல்கிறேன். இந்த கட்சிக்குள்ளே சேரும் போதும் எனக்கு இந்த கட்சியோட வெற்றி தோல்வி கணக்கு இல்லை. இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த கட்சி வெற்றி தோல்வி இதெல்லாம் அடுத்தது. நம்மளால் முடிஞ்ச நல்லதை நம்ம மனசாட்சிக்கு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனநிலை. இந்த கட்சியை விட்டு யார் வேணால் இன்னைக்கு இருக்கலாம், விலகலாம், எது வேணால் நடக்கலாம், நாளைக்கு இருப்போம் இல்லாமல் இருப்போம். ஆனால் நம்ம மனசாட்சிக்கு இருந்த வரைக்கும் தமிழ் தேசியம் தேசிய தலைவர் பிரபாகரனை நெஞ்சில் இருந்த அத்தனை பேரும் உண்மையும் நேர்மையாக இருந்தோம். இந்த அரியலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் நல்லதுன்னு ஒன்று நடந்தது, போராட்டம்னு ஒன்று நடந்தது. இங்கே ஒரு அழிவு திட்டம் வந்ததுன்னா அதை எதிர்த்து போராடின ஒரே அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கும், இருந்திருக்கு, இனிமேலும் இருக்க போகுது. அப்படிப்பட்ட தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய கூட்டத்தை உருவாக்கி வச்ச அண்ணன் சீமானுக்கு எத்தனாயிரம் முறை நன்றி தெரிவித்தாலும் பத்தாது. அப்படிப்பட்ட புரட்சியாளன தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போவும் சொல்லிட்டு போகிறேன், யாருக்காவது மாற்று கட்சியில் A4 ஷீட் இல்லை, நீங்கள் எந்த ஷீட்டை வேணால் எடுத்துருவாங்க, எங்கள் அண்ணனை எதிர்த்து ஒரு 5 நிமிஷம் தாக்கு பிடிப்பீங்கன்னா நாங்கள் எல்லாம் 233 மீதி 233 வேட்பாளரும் நாங்கள் வாபஸே வாங்கிடுறோம். மேடை ஏறிட்டிங்கனாவே வாபஸ் வாங்கிடுறோம். அந்த துணிவு உங்களுக்கு வந்துருச்சு, அண்ணனை எதிர்த்து மேடையில் ஏறுறதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு கட்சி தலைவருக்கு துணி வந்துருச்சுனாவே நாங்கள் மீதி 233 வேட்பாளரும் அந்தந்த இடத்துல வாபஸ் வாங்கிடுறோம். இந்த சவாலையே விடுறேன், யாருக்காவது அந்த துணிச்சல் இருக்குது, நேர்மை உள்ளவன் அந்த சவாலை ஏற்பான். நெஞ்சில் நேர்மை இருக்கணும், மக்களுக்கு மேலே உண்மையான அக்கறை இருக்கணும். அப்படி அந்த அக்கறையோ நேர்மையோ எதுவுமே இல்லாத மீதி 3 கட்சி திராவிடத்தை சார்ந்த அந்த 3 கட்சிக்கு வாக்கு செலுத்த போறீங்களா, உண்மையும் நேர்மையாக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போறீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், உங்கள் வாக்கு உங்கள் உரிமையாக இருக்கலாம், ஆனால் நல்லவங்களுக்கு போட வேண்டியது நம்முடைய கடமை. அந்த நல்லவங்க யாருன்னு நீங்களே தேடுங்க. நான் விவசாயி சின்னத்துக்கு போடுங்கலாம் கேட்கல, நல்லவங்க யாருன்னு தேடுங்க. ஆனால் உங்களுக்கு தெரிய போகிற ஒரே நல்ல சின்னம், நல்லவர்களுடைய சின்னம் விவசாயியாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.